வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சிவனாண்டிய கெட்டி வச்சு வெளுத்தெடுக்குறாங்க நம்ம ராஜா. நம்ம கா நவீன வந்து எதுக்காக இவன் வந்து வம்புக்கு இழுத்தான், நவீன வந்து பிரச்சனை நவீனுக்கிட்ட பண்ண அளவுக்கு இவன் வந்து இருக்கக்கூடாது. இவன் இப்ப இந்த விஷயத்துல விட்டுட்டோன்னா, அவன் ஒரு காலமும் வந்து யாரையும் இருக்க விட மாட்டான். அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து கெட்டி வெளுத்தெடுத்துறாங்க. ஆனா, இந்த சைடு பார்த்தான்னா, நம்ம சாமுண்டேஸ்வரி நேரா வந்து இளையராஜாவ சந்திக்க போறாங்க. துப்பாக்கிய காட்டி, "சொல்லுடா, நீ யாரு? உண்மைய சொல்லு. நீ அப்போ உண்மையான ராஜசேதுபதியோட பேரன் யாரு?" அப்படின்னு வந்து கேட்டு, இளையராஜா வாயால நம்ம ராஜாவ தான் வந்து ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா, சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம சிவனாண்டி நல்லா வம்புக்கு இழுத்து நம்ம சாமுண்டேஸ்வரியோட வாயாலே வந்து நம்ம நவீன வெளுத்தெடுக்க வச்சுறாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாமே நம்ம ராஜாவுக்கு வந்து தெரிய வருது. வேணும்னே சிவனாண்டி வந்து வம்புக்கு இழுத்து நம்ம நவீன வண்டியும் துர்காவையும் ஒரு காலத்திலயும் சாமுண்டேஸ்வரி கூட வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படி உள்ளதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து பண்ணியிருக்கான். அவங்க பொண்ணோடு கூட ஒன்று சேர்ந்து பிள்ளைங்க இருந்தால் வந்து சாமுண்டேஸ்வரியை அசைக்க முடியாது. ஒவ்வொரு பொண்ணுங்களையா பிரிக்கணும். இதுதான் சிவனாண்டியோட திட்டம். அதுக்காக தான் நவீனையும் துர்காவையும் வந்து வம்புக்கு இழுத்து சாமுண்டேஸ்வரி வாயாலேயே நவீனையும் துர்காவையும் வெறுக்கும் மாதிரி வந்து பண்ணணும். அவனை வந்து வெளுத்தெடுக்கணும். அதுதான் இவங்க ஏமு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிறாங்க நம்ம ராஜா. இதை இப்படியே விட்டோன்னா இந்த சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து நம்மளை வந்து அவ்வளோ இலக்காரமாக நினச்சிடாங்க. விடக்கூடாது, இவங்களை கட்டி வச்சு வெளுத்தெடுக்கணும் அப்படின்னு வந்து கெட்டி வைக்கிறாங்க. மரத்தில் பிடிச்சி நம்ம சிவனாண்டியும் முத்துவேலையும் அடித்து வெளுத்து எடுத்துட்டாங்க கார்த்தி. இந்த பாருங்க, நவீனையோ என் குடும்பத்து ஆட்களையோ நீ கேவலப்படுத்தலாம், இல்ல அசிங்கப்படுத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. அதுக்காக தான் இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுனா நான் இருக்கேன். என்ன மீறி தான் நீ வந்து இவங்கள கை வைக்கணும். உனக்கு நான் இப்போ கெட்டி வச்சு அடிக்கிறது எப்பவும் வந்து ஞாபகம் இருக்கணும். நீ தொடக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நம்ம சிவனாண்டிய படுத்திட்டாங்க நம்ம கார்த்தி. சிவனாண்டியும் முத்துவேலையும் என்ன விட்டுரு ராஜா, இனி நான் உன் வழியில வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க, நம்ம எப்படியாவது நம்ம மாப்பிள்ளை வந்து யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, ராஜசேதுபதியோட பேரனே உண்மையான ராஜசேதுபதியோட பேரன் இல்லையா, அவன் வந்து நடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்க சர்வேயர் இப்படி வந்து நடிச்சிட்டு இருக்கான். நம்மளையும் முட்டாள்தனமா நம்ப வச்சிருக்கான். நம்மளும் நம்பிக்கிட்டு பேசாம இருக்கோம். இந்த சாமுண்டேஸ்வரி கிட்டேயே வேலையை காட்டிட்டாமல, இவரை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சுக்கிட்டு நேராக வந்து துப்பாக்கியை தூக்கி வச்சுக்கிட்டு, யாருக்கும் தெரியண்டா, நம்ம போய் அவனை சந்திச்சுட்டு வரலாம் அப்படின்னு வந்து இளையராஜாவை சந்திக்க போகிறாங்க. இளையராஜாவும் நம்ம சாமுண்டேஸ்வரியை கண்டோன்னே, வாங்கத்த என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நேராக வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து போனவர், இல்லை நம்ம வந்து நடிச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஹோட்டலில் வேலை பார்க்கறதாட்டம் 2 டபுள் கேரக்டர் பண்ணோமே, இப்போ ஹோட்டலுக்கு தானே வந்திருக்காங்க, அப்போ நம்ம அப்படி இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதது மாதிரி நடிக்கணும் அப்படின்னு வந்து நடிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னடா என்கிட்டயே நீ நடிக்கிறியா, நீ யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நீ டபுள் கேம் ஆடுறதெல்லாம் சரியில்லை, நீ ஒரு ஆள் தான், ஒத்த ஆள், நீ ராஜசேதுபதியோட பேரனாட்டம் ஹோட்டலில் வேலை பார்க்கணுன்ட்டு நடித்து என்னை ஏமாத்திருக்க, என்ன முட்டாள் நினைச்சிருக்க அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நீ பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ எதுக்குடா டபுள் கேமா விடுற, நீ ராஜசேதுபதியோட பேரனே இல்லை, நீ வந்து இந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்குற, உண்மையான பேரு இளையராஜா அப்படின்னு வந்து சுமையா வந்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஆடி போறாங்க இளையராஜா. என்ன எல்லாமே வந்து குட்டு குழம்பி போனது மாதிரி இருக்க, என்ன பண்ண அந்த லேடி அன்னைக்கு வந்தாலா, அவ கண்டிப்பா வந்து இந்த சாமுண்டேஸ்வரியோட ஆளா தான் இருக்கும், அவ தான் இந்த தகவல் எல்லாம்
சொல்லியிருப்பா இந்த டிடெக்டிவ் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட 2, 3 அடி இளையராஜாவ பலார் பலார் பலார்ன்னு கன்னத்துல குடுக்குறாங்க. கன்னம் சிவந்து போயிடுது. அந்த அளவுக்கு அடிச்சு தெறிக்க விடுறாங்க. கொன்னுப்புடுவேன். உண்மைய சொல்லு. நீ யாரு? எதுக்காக ராஜசேதுபதியோட பேரெல்லாம் நடிச்சிட்டு இருக்க? உண்மைய சொல்லுவியா? மாட்டியா? அப்படின்னு சொல்றாங்க. ஐயையோ! நம்ம கார்த்திய வம்புல மாட்டி விடக்கூடாது. கார்த்தி பாவம் இல்ல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா நீ உண்மைய சொல்லனா உன்ன வெளுத்தெடுத்துருவேன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நெத்தியிலே கன்ன விட்டு இளையராஜாவ தெறிக்க விட நேரம் வேற வழி இல்லாம உண்மைய போட்டு உடைக்கிறாங்க. நம்ம ராஜா தான் வந்து உண்மையா ராஜசேதுபதியோட பேரை நான் வந்து அவனோட உண்மையான பேரு கார்த்திகேயன். நான் வந்து என்ன அவனுக்கு ஃப்ரெண்டு. நான் வந்து நடிக்க அவன் சொன்னனால தான் நான் நடிக்கிறேன். எனக்கும் மற்றபடி ஒரு சம்மந்தமும் இல்லம்மா. உங்களோட மாப்பிள்ளை தான் உண்மையாட்டே ராஜசேதுபதி ஐயாவோட பேரன் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டோன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். எவ்வளோ நம்பினேன். என் மாப்பிள்ளைன்னு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க அளவுக்கு நான் நம்பினேன். அப்படி இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் என் மாப்பிள்ளை நல்லவர்னு தெரியும். ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக என்னால் ஏற்றுக்கிடவே முடியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி இப்போவாது உண்மையை சொன்னியே, ஆனால் இன்னொரு வாட்டி நீ உன்னை எங்கேயாவது பார்த்தேன் பிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இதை மாப்பிள்ளைகிட்ட இப்போ வெளிக்காட்டலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே பயங்கர குழப்பத்தோடையே இருக்காங்க. அதே நேரம் நம்ம இளையராஜா ஃபோனை போட்டு மாப்பிள்ளை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு அந்த அத்தை என்னை வந்து துப்பாக்கி முனையிலே காட்டி மிரட்டி நீ வந்து உண்மையாக ராஜசேதுபதியோட பேரன் இல்லை ஒரிஜினல் பேரன் யாருடா சொல்லுன்னு என்னை வந்து வெளுத்து வாங்கி எல்லாம் போட்டு வாங்கிட்டாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு எல்லாமே குட்டி சுவராக போயிடுச்சு. நீ தான் ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து உண்மை அத்தைக்கு தெரிஞ்சிட்டுச்சு அப்படின்னு வந்து போடுறாங்க. இதை கேட்டோன்னா போய் துடிச்சு போகிறாங்க. ஆனால் அதே கணம் வந்து நம்ம வீட்டுக்கு போக நேரம் இந்த மொபைலை வந்து வாங்கிட்டு போயிடுவான். நம்ம ஷாப்பில் தான் சரியாக்க கொடுத்துருந்தோம்ல அப்படின்னு வந்து அந்த ஃபோனை வந்து வாங்க போகிறாங்க. போக நேரம் போயிட்டு வர நேரம் அதில் என்னதான் அந்த முக்கியமான விஷயம் அவர் சாக நேரம் வந்து சொல்லிட்டு போனார். மாப்பிள்ளையும் இதை தான் வந்து தேடினாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு பார்த்து வாயை பிளந்து போகிறாங்க. அதில் வந்து உண்மையாக வந்து சிவகாமி உங்கள் அம்மா சாவுக்கு சாமுண்டேஸ்வரி நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ராஜசேதுபதியோட குடும்பம் காரணம் கிடையாது. அது அந்த முத்துவேல் தான் காரணம். உங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சது அந்த முத்துவேல் தான். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அப்போ மாற்ற சொல்லினது எல்லாமே என்னை கம்பல் பண்ணது இந்த முத்துவேல் தான். அவன் என்னோட ஆட்டத்தில் தான் எல்லாமே மாறி போயிடுச்சு. நீ தப்பாக குடும்ப பகையை வளர்த்துட்டு இருக்க. உங்கள் மாமியார் மாமனார் காரணம் கிடையாது. அவங்க நல்லவங்க. உங்கள் அம்மாவுக்கு சாவுக்கே காரணம் இந்த முத்துவேல் தான். அவன் உங்கள் அம்மா கிட்ட தவறாக நடந்துக்க பார்த்தான். அதுக்கு தான் உங்கள் அம்மா வந்து அவனை அடித்தாங்க செருப்பெடுத்து. அந்த அவமானத்தில் தான் அவன் உங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷம் கலந்து உங்கள் அம்மாவை வந்து கொன்னான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக நம்ம சண்முகம் ஏட்டையா பேசின வீடியோ எவிடன்ஸை பார்க்குறாங்க. வாயடைச்சி போகிறாங்க. நம்ம மாப்பிள்ளைய வந்து சுத்த தங்கம் அந்த பரமேஸ்வரி அத்தையும் வந்து நல்லவங்க தான். நான் இவ்வளோ காலம் அவங்கள பகைச்சிட்டேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாமுண்டேஸ்வரி.